சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,12,960 ரூபாய்க்கும், 1 கிராம் ஆபரண தங்கம் 14,120 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ரெப்போ ரேட் வட்டி வீதம் மாற்றமின்றி 5.25% தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி 7.4% உள்ளதாகவும், இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சி பாதையில் மேம்பட்டு வருவதாகவும் ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம், சீன ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. अगर आप ऐसे चाहते हैं तो कैसे कैसे चलेगा? नहीं चलेगा. I cannot run the house like this. Kindly, I am requesting you once again, please go back to your seats, put down the placards, do not show them, this is not correct. வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர். பிரதமர் மோடியின் தமிழக பயணம் மார்ச் 1ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் மாற்றம். (2100) பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் திருவள்ளூரில் புதிய ஏசி தொழிற்சாலையை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 6 சமத்துவபுரங்களையும் 212 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட அங்கன்வாடி, பள்ளி கட்டடங்களையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். ஜப்பானிய தொழில்நுட்பம், ரியல் டைம் டேட்டா அமைப்புகள், துல்லியமான உற்பத்தி முறைகள் ஆகியவற்றுடன் உயர்தர மற்றும் சீரான உற்பத்தியை இலக்காக கொண்டு இந்த தொழிற்சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவை, மதுரை மெட்ரோ திட்டங்கள் வராததற்கு தமிழக அரசே காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மெட்ரோ திட்டங்களுக்கு முறையான திட்ட அறிக்கை தயாரிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். புலி படத்தின் வருமானத்தை மறைத்ததாக விஜய்க்கு விதிக்கப்பட்ட அபராதம் சரியே என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து விஜய் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் அபராதம் விதித்ததில் எந்த தவறும் இல்லை என்றும் காட்டமாக கூறியுள்ளது. விஜய்க்கு எதிராக விசிலடிக்க தொடங்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி விமர்சனம். வருமான வரி ஏய்ப்பு வழக்கில் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம் அபராதம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதிலளிக்காமல் சென்றார். புதுச்சேரியில் 8% வாக்கு வங்கி வைத்துள்ள திமுக எப்படி தலைமை தாங்க முடியும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் 26% வாக்கு வைத்துள்ள காங்கிரஸ் தலைமை தாங்குவதுதான் முறையானது என்றும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். மாம்பழம் சின்னம் தங்களுக்கு தான் சொந்தம் என கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் நீதிமன்றத்தில் தங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வெளியாகும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் பனையூரில் தொடங்கியுள்ளது. கட்சி தலைமை அலுவலகத்தில் குவிந்த 100கணக்கான நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனுக்களை வழங்கினார்.
தாவேக்க விருப்ப மனுவில் கட்சிக்காக சிறை சென்றுள்ளீர்களா என்ற கேள்வி இடம்பெற்றுள்ளது. சாதி மதம் குறித்த கேள்விகள் இடம்பெறவில்லை என்று நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தாவேக்க அலுவலகத்திற்கு வரும் தொண்டர்களால் கடும் அவதியை சந்தித்து வருவதாக கூறி நிர்வாகிகளுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சாலையை எளிதில் அணுக முடியவில்லை என்றும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். சட்டமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக சார்பில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமையகத்தில் தேமுதிக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் மனுவை வாங்கிச் செல்கின்றனர். மதுரையில் அதிமுக நிர்வாகி தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொலையாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 23 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சாவை சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த 6 இளைஞர்களை கைது செய்து சுங்கத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே டிப்பர் லாரியின் பின்பக்க டயர் மோதி விசைத்தறி தொழிலாளி உயிரிழந்தார். தொழிலாளி சுருண்டு விழுந்து பலியான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திரிசூரில் அதிவேகத்தில் இயக்கப்பட்ட பைக் சாலையோர சுவரில் மோதியதில் 5 வயது சிறுமி படுகாயமடைந்தார். விபத்து குறித்த நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட குழியில் பைக்குடன் விழுந்த இளைஞர் உயிரிழந்தார். ஹெல்மெட் அணிந்தும் குடிநீர் வாரியத்தின் அலட்சியத்தால் பறிபோன உயிர். டெல்லியில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். கடினமான பாடங்களை எப்படி கையாள்வது, நேர மேலாண்மை, கவனச்சிதறலை தவிர்ப்பது குறித்த ஆலோசனைகளை மாணவர்களுக்கு அவர் வழங்கினார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுத போரை தாம் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீடித்த தன்மை வாய்ந்த எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய அணு ஆயுத கொள்கை தனது தலைமையில் வகுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் ஈரான் அமெரிக்கா இடையே நிலவும் போர் பதற்றம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானை விட்டு வெளியேற அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு தூதரகம் அறிவித்துள்ளது. காசாவின் கான் யூனிஸ் நகரில் இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலில் கட்டடம் சிதைந்த நிலையில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 6வது முறையாக உலகக்கோப்பையை வெல்லும் முனைப்புடன் இங்கிலாந்து அணியுடன் இந்திய இளம் வீரர்கள் பலப்பரீட்சை நடத்துகின்றனர். இந்தியா மற்றும் இலங்கையில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நாளை ஆரம்பமாகிறது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் 20 அணிகள் தொடரில் பங்கேற்கும் நிலையில் இந்தியா தங்கள் முதல் போட்டியில் நாளை இரவு 7 மணிக்கு அமெரிக்காவுடன் மோத உள்ளது. உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தில் ஒருவேளை நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருந்தால் நான் பெரிய இயக்குனராக மாறியிருப்பேன். 4K தரத்தில் படம் ரீரிலீஸ் செய்யப்படும் நிலையில் இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்தர் இவ்வாறு தெரிவித்தார். 2008இல் சிம்பு ஸ்னேகா நடிப்பில் வெளியான சிலம்பாட்டம் படம் இன்று ரீரிலீஸ் ஆனது. 18 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் திரைக்கு வந்த நிலையில் சென்னை கோயம்பேடு தியேட்டரில் சிம்பு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.